படம் வந்து பிடி சார் அப்படின்னா வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய ஸ்கூல்ல வந்து ஒழுக்கத்துக்கும் டிசிப்ளினுக்கும் காரணமா இருப்பவர் பிடி சார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிடி சாரா இந்த படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப பெரிய லெவல்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் படத்துல நல்ல கிராண்டான ஒரு படமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு ஐசனி கணேசன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் வேணுகோபால் ஒரு அருமையான கதை திரைக்கதையோட ஒரு நல்ல இந்த டைமுக்கா நல்ல ஒரு படமா இதை எடுத்திருக்காரு. ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். இப்போ 24ஆம் தேதி தியேட்டர்ல வருது, பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு இந்த மாதிரி குறித்து நிறைய திரைப்படங்கள் வந்தது. நிறைய படங்கள் சக்சஸ் ஆயிருக்கு, சில படங்கள் காணாமலே போயிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த பிடி சார் அப்படின்ற படம் வந்து எந்த ஒரு நம்பிக்கையில பார்க்கலாம்? வாங்க, ஜாலியா இருக்கும் தியேட்டர்ல. ஏன்னா ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது கமர்ஷியலா ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்க படம் அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் அப்படியே வழக்கம் போல அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மற்ற படத்தை கம்பேர் பண்றப்போ? அப்படின்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? என்டர்டைன்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பொதுவா? இல்ல அதான் கேக்குறேன். இப்போ பொதுவா அந்த பெண்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படின்னு நிறைய படங்கள் வந்திருக்கு. அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நீங்க ட்ரெய்லர்ல பார்த்தது தான் படத்துல இருக்கும். நல்ல என்டர்டைன்மெண்ட், ஒரு நல்ல மெசேஜ், ஜாலியா இருக்கும். தியேட்டர் வந்து ஜாலியா இருக்கும். சார் படம் ரவுடியா அப்படிங்கும்போது இல்ல அவர் கிரிமினல் ஆயர்னு ஒரு டயலாக் இருக்கு. அது நீங்க படத்துல பாருங்க, செம்மையா இருக்கும். படத்துல பாருங்க, அதை நான் சொல்லிட்டா ஜோக் போயிடும். கோயம்புத்தூர் உண்மை சம்பவம் அந்த கதையா இருக்கும் இது. அது டைரக்டருக்கு தாங்க தெரியும் இது எங்க இருந்து எடுத்தாருன்னு. எனக்கு கதை படிச்சப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ உடனே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த கேள்வி டைரக்டர் ரிசர்வ் பண்ணி வச்சுங்க. ஸ்டார்ல வந்து ஸ்டார் போட்டுருவீங்க. சூப்பர் ஸ்டார் பேங்க்லாம் முடிஞ்சிட்டு ஸ்டார் பிடி சார்ல ஸ்டார் வருது. பிடி சார்ல எப்படி ஸ்டார் வரும் எனக்கு புரியல. பிடி சார்ன்ற அந்த நேம்ல வந்து ஸ்டாரோட இருக்கு, டைட்டில்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்க இருக்கு ஸ்டார்? போஸ்டர்ல சொல்றாரு. ஓ அப்படி பாத்தீங்களா? நானே அதை கவனிக்கல, நீங்க கவனிச்சிருக்கீங்க. இல்ல என்ன அதுல என்ன மேட்டரு? அதுக்கு எனக்கு கேள்வியே புரியல. எழுத்தா இசையான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. தீர்வு கிடைக்கல. சூப்பர் ஸ்டார் தீர்வு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து அந்த ஸ்டார் யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்றது கிடையாது. சரி, டைட்டில்ல தான் யூஸ் பண்றாங்க. அப்படி நீங்க ஏன் அந்த ஸ்டார் வச்சிருக்க காரணம் என்ன? ஏதாவது காரணம் இருக்கான்னு கேக்குறேன். காரணம் எதுவும் இல்ல. அது டிசைனர், போஸ்டர் டிசைனருக்கும் டைரக்டருக்கும் மேபி அவங்களுக்கு. அண்ணா வணக்கம். வந்து நீங்க பிடி சார் பேர் வச்சிருக்கீங்க. அந்த பிடி சார் பேர் வச்சா நம்ம சினிமாவுக்கு சில கமர்ஷியல் எல்லாம் வச்சிருக்காங்க. சார் பேர் கட்டறாம இருக்குமா? அதுக்கு கேரண்டியா? அண்ணா இந்த படம் நாங்க சொல்றப்பே ஒரு அண்ணன் கிட்ட பெரும் கல்வியாளர். ஆமா, அவர் அந்த கல்வியாளர். நான் தான் இந்த படத்தை எடுத்து சொல்லணும்னு அவர் சொன்னது. அதுதான் நான் ஸ்டேஜ்ல அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னேன். அவர் எந்த படம் வேணா தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை அவர் குறிப்பா எடுத்து நான் ஒரு கல்வியாளர், இந்த விஷயத்த நான் பேசணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு ஒரு எடுக்கிறார் இல்லையா, அதுக்கே அவருக்கு ஒரு சல்யூட். ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பத்தை நீங்க உங்க குழந்தைங்களை கண்டிப்பா கூட்டு வந்து பார்க்க வைக்க வேண்டிய படமாவே இருக்கும் சார். அதே மாதிரியே வந்து ஹிப்ஹாப் ஆதி பல திரைப்படங்களை நடிகரா நடிச்சிட்டு இருக்காரு. இசையமைப்பாளரா பெரும்பான்மையா இப்ப பார்க்க முடியறது இல்லையே, அதுக்கு என்ன காரணம்? அது வந்து படங்களை தவிர்த்துறீங்களா இல்ல நடுவில் ஒரு பிரேக் எடுத்தல, படிக்க போய் ஒரு பிரேக் எடுத்தல, அதுக்கு இப்பதான் ரிட்டர்ன் ஆகுறேன். சோ ரிட்டர்ன் ஆகணும்னு இன்னி லைன் அடி தனி ஒருவன் அந்த மாதிரி ஆம்பளை அந்த திரைப்படங்கள்ல வெற்றி அடைஞ்ச மாதிரி இசையில மறுபடியும் அந்த வாய்ப்பு. இப்பதானே வந்திருக்கேன். வந்தோடனே ஒரு என்ன இப்ப வந்தேன் அரண்மனை 4 இப்போ 2 வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்து இப்ப பிடி சார் வருது. இதுக்கு அடுத்து தெலுங்குல பட்டி வருது. அப்படியே தொடர்ந்து வரும். அந்த பிரேக் எடுத்துட்டனால ஒரு 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 ஓய்வு எடுத்துட்டேன். ஓய்வுன்னு இல்லை, என்னுடைய பர்சனல் படிப்பு விஷயத்துக்காக போயிட்டேன். இனி பேக். உங்க ஆல்பம் சாங் எல்லாம் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க, திருப்பி ரிவர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க மறுபடியும் அந்த ஆல்பம் சாங் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. அதான் புது பசங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்பம் சாங்ல. நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், பசங்க வரட்டும். அடுத்து சார் எந்த அனுபவம் இல்லாம 25 படம் வரைக்கும் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இதே மாதிரி நிறைய பேர் சினிமாவுக்காக இசைக்காக போராடி இருக்கீங்க. உங்க அனுபவத்துல அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இல்ல ஒரு கைடு என்ன சொல்லுவீங்க? யாருக்கு இப்போ போராடிட்டு இருக்காங்க நிறைய பேர் இசையமைப்பாளர், அவங்க நடிகர், இசையமைப்பாளரா இன்னைக்கு ரொம்ப திறமை மட்டுமே, அதாவது டெக்னாலஜி வளர்ந்துட்டனால முதல் மாதிரி தடைகளோ அந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சு அந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படுறது இல்லை. நம்ம திறமைய காமிக்கிறதுக்கு சோசியல் மீடியா மாதிரி இருக்கு. அதுல நல்ல வகையில திறமையை காமித்தா அது ஈஸியா நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்ந்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியோ 10 வருடங்களுக்கு முன்னாடியோ உள்ளது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்ம திறமைய எந்த அளவுக்கு ப்ராப்பரா
எவ்வளோ எஃபர்ட் போட்டு காட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வெற்றி இருக்குது. வெற்றி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு திறமைங்கிற இடத்துக்கு இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கு. ஸோ அதை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே அந்த பயன்பாட்டில் தான் அப்படிதான் பயணம் இருக்கு. ஸோ அதனால அது எல்லாருக்கும் பொருந்தும். ஓகே, தேங்க்யூ. நன்றி.